சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமாவா இல்லையா? சோதம். ஹல்லேலூயா. கொஞ்சம் சரிங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எப்போதும் மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் இந்த இடத்திலே அவர் இருந்து நம்மை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நீங்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாசிங்கள் யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனத்தில் இங்கு நாம் வாசித்தபடி சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் தெரிந்து கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். சரி, இந்த உபத்திரவத்தினுடைய மேன்மையை குறித்து தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சிந்திக்க வேண்டும். இந்த உபத்திரவம் எங்கே இங்க இருந்தெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு வருகிறது. திருச்சபையில் உள்ளதான விசுவாசிகளுக்கு உபத்திரவம் திருச்சபையில் உள்ளதான ஜனங்கள் மூலமாகவே வரும். ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை துன்பப்படுத்தினது போல இப்போதும் அது நடைபெற்று வருகிறது. எந்தெந்த இடத்துல எல்லாம் மாம்சப்படியான, அதாவது மாம்ச பிரகாரமாக சிந்திக்கிற செயல்படுகிறதான விசுவாசிகள் இருப்பார்களோ அவர்கள் எல்லாம் ஆவிக்குரியதான ஜனங்களுக்கு உபத்திரவத்தை கொடுத்து கொண்டேதான் இருப்பார்கள். ஆனா அந்த உபத்திரவத்தையும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் எல்லா உபத்திரமும், எல்லா துன்பமும், எல்லா சோதனைகளும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மையை தான் கொடுக்கிறதை ஒழிய தீமையை கொடுப்பது கிடையாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த புலம்பலுடைய புத்தகத்திலே 3வது அதிகாரம் 32வது வசனத்தை நீங்கள் வந்து வாசித்து பார்க்கும் போது, வாசிக்கிறதுல புலம்பலின் புத்தகம் 3வது அதிகாரம் 32வது வசனம், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் நமது மிகுந்த கிருபைப்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது. அவர் மனப்பூர்வமாய் அவருடைய பிள்ளைகளை சிறுமைப்படுத்தி சஞ்சலப்படுத்துகிறதான தேவன் கிடையாது. அநேக வேளைகளிலே நாம் பாடுபடும் போது, நாம் துன்பப்படும் போது, நாம் வேதனைப்படும் போது, கண்ணீர் விடும் போது நிறைய ஜனங்கள் வந்து சிறந்து கொள்கிறது. ஆண்டவரை தான் வந்து நம்ம வந்து சிறந்து கொள்கிறோம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் விதமான வேதனை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான கண்ணீர், ஏன் ஜனங்களுடைய பார்வையிலே நான் வந்து ரொம்ப அவமானப்படத்தக்கவளாக, நிந்திக்கப்படத்தக்கவளாக இருக்கிற எனக்கு தானே இதெல்லாம் வந்து வருகிறது. இவைகளை எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறாரே. நான் படுகிறதான வேதனை குறித்து ஆண்டவருக்கு அக்கறை இல்லையா என்று சொல்கிறதான எண்ணம் நிறைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ஆனா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், மனப்பூர்வமாக தேவன் யாரையுமே சஞ்சலப்படுத்த மாட்டார். அவசியம் இருந்தால்தான் அவர் சஞ்சலம் கொடுக்கிறார். அவசியம் இருந்தால்தான் அவர் வந்து அவருடைய பிள்ளைகளை சிக்ஷிக்கிறார். அவசியம் இருந்தால்தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில கஷ்டத்தினுடைய பாதைகளை வந்து அவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஆண்டவருடைய அனுமதியோடு நம் வாழ்க்கையிலே வருகிறதான எல்லா பிரச்சனைகள், சோதனைகளும் நமக்கு மேன்மையை கொண்டு வரும் என்பதை உங்களுடைய இருதயத்தில் எப்போது நீங்கள் இருத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நமக்கு பாடுகள், உபத்திரவங்கள் வரும்போது நாம மிகுந்த சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே விதமாக ஒரு வசனத்தில் நாம வந்து வாசிக்கும் போது அங்கே அறிந்து கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் 1வது வசனத்தின் மூலம் வாசிங்கள். தேவாலயத்தின் சேனை தலைவரும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரில் இருந்து உயிர் தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் சினம் கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாய் இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். 16வது வசனத்தை வாசிங்க.
18 வாசிங்க. அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். எவ்வளவும் இயேசுடைய நாமத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது, போதிக்க கூடாது என்று சொல்லி அவர்கள் கட்டளையிட்டார்களாம். ஆனால் இந்த பேதுருவும் யோவானும் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை குறித்து அவர்கள் போதகம் பண்ணி கொண்டு வந்தார்கள். அவர்கள் போதகம் பண்ணி கொண்டு வரும்போது இந்த பேதுருவை அடித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள் என்று சொல்லி இன்னொரு வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பேதுருவும் யோவானும் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் பாடு அனுபவித்தபடினாலே அவர்கள் ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்போது சந்தோஷமாக போனார்கள். சில வேளைகளிலே கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக நமக்கு பாடு வருகிறது. நம்ம நன்மை செய்து அநேக வேளைகளில் என்ன அனுபவிக்கிறோம்? நம் பொதுவாக மனிதர்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய எண்ணம் என்னவென்றால், நம்ம நன்மை செய்தால் நம்மளை எல்லாரும் நல்லவர்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க. நமக்கு நன்மை செய்தால் எந்த தீங்குமே நமக்கு வராது. நினைக்கிறீங்களா? அப்படி நீங்க எல்லாருக்கும் நீங்கள் நன்மையே செய்து கொண்டிருந்தாலும் ஒரு தீமை கூட நீங்கள் செய்வதில்லை. எல்லா ஜனங்களுக்கும், சத்துருவாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்களாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் நீங்கள் நன்மையே செய்து கொண்டு வந்தாலும் 10% ஜனங்கள், ஆராய்ச்சி சொல்லுகிறது 10% ஜனங்கள் எப்போது உங்களை தூக்கி கொண்டுதான் இருப்பார்கள். உங்களை கெட்டவர்கள் என்று சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். இதை தவிர்க்கவே முடியாது. அதற்கு முன்னுதாரணம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் யாருக்கும் தீமை செய்யவே இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நன்மை செய்கிறவராகவே சொல்லி தெரிந்தார். அவருக்கு இருந்ததான வல்லமை அனைத்தையும் அவர் தீமை செய்யும்படியாக பயன்படுத்தவே இல்லை. நான் நமக்குள்ள ஒரு தீர்மானத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். எது எப்படி ஆனாலும் சரி, நான் மனப்பூர்வமாக யாருக்கும் தீமை செய்ய தீர்மானம் பண்ண முடியுமா? கேட்குறீங்களா நான் பேசுறது? நான் மனப்பூர்வமாக யாருக்கும் நான் தீமை செய்ய மாட்டேன். நம்முடைய தேவன் அப்படிதான் வாழ்ந்திருக்கிறார். அவர் நம்முடைய பரம தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். புதிய சிருஷ்டியாக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அவருடைய சுபாவத்துல மிக முக்கியமான சுபாவம் என்னவென்றால், தீமை செய்கிறதான ஜனங்களுக்கும் நன்மை செய்கிறது தான் அவருடைய சுபாவம். இந்த தீர்மானம் நமக்குள் இருக்க வேண்டும். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறதான வார்த்தை தான், மற்றவர்கள் செய்கிற எந்த தீமையும் உபத்திரம் உங்களை பெரிய அளவுக்கு என்ன செய்யாது, பெரிய அளவுக்கு பாதிக்காது. ஆனா நீங்க மற்றவர்களுக்கு செய்கிறது தான், உங்களுக்கு உள் இருந்து புறப்பட்டு வருகிறது தான் உங்களுக்கு வரப்போறதான நாட்களிலே அதிக கேட்டை உருவாக்குமே அல்லாமல், மற்றவர்கள் உங்களுக்கு செய்கிறதான தீமைகள் எதுவாக இருந்தாலும் சரி பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை என்ன செய்யாது, உருவாக்காது. அப்ப ஆண்டவராகிய தேவன் அநேக வேளைகளிலே நமக்கு துன்பங்களை, உபத்திரவங்களை என்ன செய்கிறார், அனுமதிக்கிறார். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் தண்டித்து விட்டு நீங்கள் சிரித்துக் கொண்டிருப்பீங்களா? சில வேளைகளில் சில பெற்றோர்கள் பிள்ளைகளை அடிச்சுட்டு இவர்களும் இருந்து என்ன செய்து கொண்டிருப்பாங்க, இவர்களும் இருந்து அழுது கொண்டிருப்பாங்க. ஏன்னா கண்டிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது, கண்டிக்காமல் முடியாது. அது கண்டித்ததற்கு பிறகு அது மனசுக்கு கஷ்டமாக இருக்கிறது. இது என்ன பிணைப்பு என்றால், இது ஒரு அன்பினுடைய பிணைப்பு. நமக்கும் ஆண்டவருக்கும் அன்பினுடைய பிணைப்பு நமக்கும் பிள்ளைகளுக்கு இருக்கிறதை விட அதிகமாக இருக்கிறது. நம்முடைய அன்பை குறித்து சொல்லி இருக்கிறது, பொல்லாதவர்களாகிய நீங்களே அன்பு வைத்திருக்கிறது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லதைத்தான் கொடுக்க விரும்புறீங்க, தீமையை கொடுக்க விரும்புகிறதே இல்ல. பரமபிதாவானவர் அவ்வளவு அன்பை நம்ம மீது வைத்துட்டு நம்ம பாடுபட்டு நம்ம வேதனைப்பட்டு அழுது கொண்டிருக்க அவர் சந்தோஷமா இருப்பாரா? இன்னைக்கு எத்தனையோ பொல்லாத ஆவிகள் மனுஷனுக்கு கேட்டை உருவாக்கி விட்டு இவர்கள் படுகிறதான வேதனையில் அது சந்தோஷப்படுகிறது. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் கிறிஸ்தவர் மட்டுமல்ல,
எந்த மதத்தை சேர்ந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, மனிதன் பாடுபட்ட அவருக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். என்றால் அவர் மிகவும் மனதுருக்கம் உள்ளதான தேவன். லாசருடைய வீட்டில் அவர் கடந்து போயிருக்கும் போது, இந்த லாசர் உறவினன் அல்ல, இந்த லாசர் இவருடைய சிநேகிதன். இவர் அடிக்கடி போய் வருகிறதான வீடு. அந்த வீட்டில் லாசர் மரித்து போய்விட்டான் என்ற உடனே இவருக்கு என்ன வருகிறது? என்ன வருகிறது? அறியாமலே எது நிமித்தமாக? அன்பி நிமித்தமாக கண்ணீர் வருகிறது. அப்ப ஆண்டவர் இயேசுனுடைய மனதுருக்கமும் அன்பும் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மீது அதிகமாக இருக்கிறது. இது அதிகமாக இருக்கிறபடினால நம்மை ஆண்டவர் நம்முடைய இஷ்டத்துக்கெல்லாம் விடுவதில்லை. வாசிங்கள் ஒரு வசனம், சங்கீதம் 119 அதிகாரம் 67 வசனத்தை வாசிங்க. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். 71 நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. தொடர்ந்து அதனால் உமது பிரமாணங்களை நான் கை கொள்ளுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரமாணம் ரொம்ப முக்கியம். எப்படி தேவன் நமக்கு முக்கியமோ அதே போல தேவனுடைய பிரமாணம் நமக்கு மிக மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார். இந்த தேவனுடைய பிரமாணங்களை நாம அநேக வேளைகளிலே மீறி என்ன செய்யறோம்? மனுஷனுடைய பாரம்பரியங்களை நம்ம அதிகமாக ஃபாலோ பண்றோம். பயம் வருகிறது. நம்ம இப்படி மீறி நடந்துட்டா, இப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க, அத நம்ம மீறி நடந்துட்டா தண்டனை வந்துருமோ அப்படியெல்லாம் சொல்லி நினைக்கிறதான அநேக மனிதர்களால தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்தால் தண்டனை வரும், சிக்ஷை வரும் என்பதை அறியாது இருக்கிறோம். சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே என்ன செய்வேன்? ஆண்டவர் யாரை நோக்கி பார்க்கிறார் என்றால் கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனை. தாவீது சொல்றாரு, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். எப்பேற்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் மாம்சீகத்திலே இருக்கிறபடினால, பாவம் நிறைந்ததான வாழ்க்கையில இருக்கிறபடினால அநேக வேலைகளிலே தவறுதல் நம்முடைய வாழ்க்கையில வரத்தான் செய்கிறது. சிலருடைய வாழ்க்கையில அறியாமல் தவறு வருகிறது, சிலருடைய வாழ்க்கையில அறிந்தே தவறுகளை செய்கிறார்கள். இந்த தாவீதுடைய வாழ்க்கையில அவன் செய்த தவறு நிமித்தமாக ஆண்டவருடைய தண்டனை அவனுக்கு வந்தது சொல்லப்பட்டிருக்கிறது. பிறந்ததான பிள்ளைய தேவன் என்ன செய்தாராம்? என்ன செய்தார்? பிள்ளை அடித்தார். யார் அடிக்கல? யார் அடிக்கல? தாவீது அடிக்கல. மாறாக யார் அடிக்கிறார்? நம்மளை அடிச்சா தாங்கிட்டு போயிருவோம். ஆனா நம்ம பிள்ளை மேல வைத்திருக்கிறத நம்மளால பிள்ளை அடிச்சா நம்மளால தாங்க. அப்படிதானே? பிள்ளை நேசிக்கிறீர்கள் அல்லவா? நேசிக்கிறீர்கள். சில பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மேல என்ன கிடையாது, நான் பார்க்கிறேன்ல. சில பிள்ளைகளுக்கு சில பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மேல என்ன இல்லை, பாசம் இல்லை, அன்பு இல்லை. இந்த பிள்ளைகள் மேல பாசம் இருக்குமானால், இந்த பிள்ளைகள் பேர்ல அன்பு இருக்குமானால், பிள்ளைகளுக்கு ஒரு சிறிய கஷ்டம்னா இவர்களுக்கு தூக்கம் வராது, இவர்களால் சாப்பிட முடியாது, இவர் எப்போதும் ஒரு பரபரப்பாவே இருப்பாங்க. ஆனா அதே வேளையில இவர்களுக்கு ஒரு பிரச்சனையான அதை கண்டுகொள்ள மாட்டாங்க. அதுதான் அன்பு, அதுதான் அன்பு. இந்த தாவீது பிள்ளையின் பேர்ல அளவுடன் அன்பு வைத்திருந்தான். இந்த பிள்ளை ஆண்டவர் என்ன செய்தாரு? அடித்தார். எப்போதுமே ஆண்டவருக்கு மேல எதன் பேர்லையும் என்ன வைக்க கூடாது, எதன் பேர்ல என்ன வைக்க கூடாது, அன்பு வைக்க கூடாது. பிள்ளைகளாக இருக்கலாம். அந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை விட தாயாயிலும் தகப்பனை ஆகிலும் பிள்ளைகளை ஆகிலும் மனைவிகளை ஆகிலும் யாரையாயிலும் மிகுந்த அன்பு வைத்திருந்தார் பரலோகராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர் அல்ல. எந்தெந்த இடத்துல எல்லாம் நாம ஆண்டவரை அன்பு செலுத்துகிறோமோ, எந்த சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம ஆண்டவரை பெரிதாக எண்ணுகிறோமோ அந்த இடத்திலெல்லாம் தேவன் சந்தோஷப்படுவார். தேவன் நம்மை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைவார். இந்த தாவீது அவனுடைய மகனை அதிகமாக நேசித்தான். எனவே இந்த மகனை அடித்த உடனே இவன் என்ன இருந்தான்? உபவாசம். எத்தனை நாள் இருந்திருக்கீங்களா? 7 நாள் உபவாசம். 7 நாள் உபவாசம் இருந்திருக்கிறீங்களா? யாராயும் 7 நாள் உபவாசம் இருந்தவங்க இருக்கிறீங்களா? இங்க
இல்ல. அம்மாவும் இல்லையா? இல்ல. ஆனா எத்தனை வருஷம் விசுவாசிகளா இருக்கிறோம்? 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் விசுவாசி ஆயாச்சு. ஆனா அதே வேளையில சுகவீனமாக இருந்து மருத்துவமனையில படுத்துக்கொண்டு 10 நாள், ஒரு வாரமா இருந்திருப்போம். அது பட்டினி, அது உபவாசம் அல்ல. நம்ம நன்றாக இருக்கும் போது நமக்கு உபவாசம் இருந்து என்ன இல்லை? உபவாசம் இருந்து பழக்கமே இல்லை. வாரத்திற்கு ஒரு முறை கூட இன்னைக்கு அநேகரால் என்ன இருக்க முடியல? உபவாசம் இருக்க முடியல. சாப்பிட்டு 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 என்னத்தை கண்டீங்க? சாப்பாடு எதற்கு சாப்பிடுறோம்? பலன் கொள்வதற்கு தான் சாப்பிடுறோம். ருசிக்கல, பலன் கொள்வதற்கு தான் நேரம் செய்யறோம், சாப்பிடுறோம். சரி, அப்போ இந்த தாவீது 7 நாள் உபவாசம் இருந்தா, அந்த 7 நாள் இருந்த உபவாசம் எப்படி போயிட்டு? வீணா தான் போச்சு, விருதாவா தான் போச்சு. தவற செய்துட்டு இந்த 7 நாள் உபவாசத்தினால ஆண்டவரை நம்முடைய விருப்பத்திற்கு இயக்கி விடலாம் என்று சொல்லி நினைத்தான். ஆனா ஆண்டவர் இவனுடைய விருப்பத்திற்கு வந்து என்ன செய்யல? இயங்கவில்லை. சரி, அந்த குழந்தையை அடித்தபடினால அந்த குழந்தை இறந்து போய்விட்டது. அப்போ இவன் அதற்கு பிறகு சிந்திக்கிறான். அதற்கு முன்னாடி இவன் சிந்திக்கல. இந்த பிரச்சனை வந்ததற்கு பிறகு தீர்க்கதரிசி வந்து இவனுக்கு காரியத்தை எடுத்து சொன்ன உடனே அவன் தேவனுடைய பிரமாணங்களுக்கு உள் வருகிறான். ஹல்லேலூயா. நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது. தேவன் கிருபை என்றுள்ளது. அவர் கிருபை என்றுள்ளது. அவர் போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவர் போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தாவீது அடி வாங்கினாலும் கூட இவன் ஆண்டவர் விட்டு என்ன செய்யல போகல. அநேகர் நான் வந்து பார்த்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். நான் நேசித்த என்னுடைய மகள் வந்து மரித்து போய்விட்டாள், மகன் மரித்து போய்த்தான். எனவே நான் இப்ப யாரை தேடுறதில்லை, யாரை தேடுறதில்லை, ஆண்டவரை தேடுறதில்லை. மரணம் வந்து எந்த வயசுலயும் வரும், அது தவிர்க்கவே முடியாது. ஆனால் சில வேளைகளிலே நம்ம ஆண்டவரிடத்துல விடாப்படியா ஜெபம்னா ஆயுள் நாட்கள் கூட்டப்படுகிறது. ஆயுள் நாட்கள் வந்து கூட்டப்படுகிறது. இந்த ஆயுள் நாட்கள் யாருக்கு வந்து கூட்டப்படுகிறதோ அந்த கூடினதான நாட்கள் ஆண்டவர் கிருபையாக அவருக்காக வாழ்வதற்காக கொடுக்கிறதான நாட்கள் தான். அதை அறிந்து அதை பயன்படுத்தி கொடுக்கிறதான அநேக ஜனங்கள் உண்டு. ஆனா சிலருக்கு எவ்வளவுதான் ஜெபித்தாலும் ஆயுள் நாட்கள் கூடுகிறது இல்லை. என்னுடைய தகப்பனாருக்கு 1974 ஒரு பெரிய விபத்துல வந்து 2 தொடையிலையும் காருடைய டயர் ஏறி போயிட்டு கார் ஃபுல்லா ஆளு, மேல லக்கேஜ், மூச்சு பேச்சு இல்லை. அவங்க ஏற்கனவே மருத்துவமனைக்கு போகாத ஒரு நம்பிக்கை உடையவங்க, எதற்குமே மருத்துவமனைக்கு போகிறது இல்லை. இங்க எல்லாம் நொழிஞ்சிட்டு அவர்களால எதுவுமே பண்ண முடியாது. அவர்கள் அன்கான்சியஸ். கூட போனவங்க எல்லாம் பெண்டிகாஸ்ட் பாஸ்டர்ஸ், அங்க ஊழியம் செய்றவங்க. விபத்து நடந்த உடனே போலீஸ்காரங்க உடனே வந்துட்டாங்க. பக்கத்துல வந்த உடனே எல்லாம் ஆஸ்பத்திரி கொண்டு போக சொல்லி, இல்லை நாங்க ஆஸ்பத்திரிக்கு போக நேரே சர்ச்சில் கொண்டு போய் வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் தான். பொதுவா எல்லாரும் வந்து சொல்லுவோம், விசுவாசம் இருக்க வேண்டியதான், கால் கை ஒடிஞ்சா அதுக்கு வந்து பார்க்கத்தானே செய்யணும். அது பொதுவா எல்லாரும் சொல்கிறது தான். ஆனா அவருடைய நம்பிக்கை எலும்பு நொறுங்கிட்டு, தொடை எலும்பு நொறுங்கிட்டு, அங்க போட்டு ஜெனரேட்டர் கொண்டு போட்டிருந்தாங்க. திரும்ப அங்கிருந்து வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. எந்த மருத்துவமனைக்கு போல, எந்த நாட்டு வைத்தியரும் வரல, யாருமே வரல. எண்ணெயை ஜோம் பண்ணி வைத்து காலில் போட்டு கம்ப்ளீட்டா எல்லாமே சரியாயிட்டு. அப்ப ஆண்டவர் வந்து அவரிடத்துல பேசினாராம். அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து பேசினாராம், நீ இப்ப சாக வேண்டியதான ஆளு, நீ இப்ப சாக வேண்டியதான ஆளு,
உனக்கு எத்தனை வருஷம் கூட்டி தரேன்? 7 வருஷம் கூட்டி தரேன்னு சொன்னாராம். 7 வருஷம் பேசினாராம். 7 வருஷம் கூட்டி தரேன்னு ஆண்டவன் சொன்னாராம். அதே மாதிரி 1981 மே 1 அவர்கள் மரித்து போனது. 7 வருஷம் அவர்களுக்கு ஆண்டவன் கூட்டி கொடுத்தார். அப்ப அந்த 7 வருஷம் நான் உனக்கு கூட்டி தந்திருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதுனால இந்த 7 வருஷம் அவர்கள் தீவிரமான ஊழியம். தீவிரமான ஊழியம் என்றால் அப்படி ஒரு ஊழியம். வீட்டில் ஒரு நாள் இருக்க மாட்டாங்க. எனக்கு என்னுடைய தகப்பனார் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனுடைய முகசாயல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா சில நாள் நைட்டு 10 மணி கடைசி பஸ் வரும். இங்க இருந்தா இறங்கி வர்றாங்க, ஊருக்குள்ள பஸ் வராது. கடைசி பஸ்ஸுக்கு இறங்கி வருவாங்க. காலையில அதிகாலையில் ஒரு பஸ் உண்டு. அந்த பஸ்ல நாங்கெல்லாம் எழுப்புறதுக்கு முன்னாடியே போயிடுவாங்க. வீட்டில் இருக்கிறத பார்க்கவே முடியாது. அப்படி ஓடோடி ஊழியத்தை செய்துட்டே வந்தாங்க. அந்த 7 வருஷம் முடியும் போது ஆண்டவர் பூமியை விட்டு எடுத்துக்கொண்டார். அப்ப விதிவிலக்காக சிலருக்கு ஆயுள் நாட்கள் ஜெபம் பண்ணும்போது கூடுகிறது. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் ஆயுள் நாட்களை கூட கொடுத்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா சில நேரங்களில நாம் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் சில காரியங்கள் நாம் விரும்பாதது நடக்கதான் செய்கிறது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் எந்த நிலையிலையும் தேவன் நம்மை விரோதிக்கிறார், தேவன் நம்மை வெறுக்கிறார் என்றதான ஒரு முடிவுக்குள் வந்துவிடவே கூடாது. பிரச்சனை வந்த உடனே வெறுக்கிறார் என்பது அர்த்தம் அல்ல. சில சோதனைகள் வழியாக நடத்தின உடனே ஆண்டவர் வெறுக்கிறார் என்பதான் அர்த்தம் அல்ல. எல்லாரையும் நேசிக்கிறாரு, எல்லாரையும் ஆசீர்வதித்திருக்கிறாரு, எல்லாரையும் சுதபலம் வைத்திருக்கிறாரு, எல்லாரையும் மிக மேன்மையாக வைத்திருக்கிறாரு. என்னை இப்படி கஷ்டத்தின் பாதையில் ஆண்டவர் நடத்துகிறாரு, எனக்கு நிறைய சங்கடங்கள் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் எண்ணி நீங்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது. உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு அடி கொடுத்தார். எதற்காக என்றால், இவனை அடித்தா இவன் மழைக்கிட்டு போயிடுவான். இவன் நேசிக்கிறவன் அவர் அடித்தாதான் இவன் என்ன திரும்புவான்? மனம் திரும்புவான். என பிள்ளைகள் மீது அளவுடன் தான் போய்த்திருக்கிறான். எனவே இந்த பிள்ளைய அடித்ததற்கு பிறகு இவன் சோர்ந்து போய் இருக்காமல் அதுவரைக்கும் சாப்பிடாமல் இருந்தவன், அந்த குழந்தை சுகவீனமாக இருக்கும்போது சாப்பிடாமல் இருந்தவன் மரித்து போன உடனே அவன் எழுந்தான், அவன் குளித்தான், முகத்தை கழுவனான், அவன் சாப்பிட்டான் என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் சரியான வழியிலே கொண்டு வரும்படியாக அநேக வேலைகளிலே என்ன செய்கிற சிக்ஷிக்க 2 சாமுவேலுடைய புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13 இருந்து வாசிங்க. 13-14 வாசிங்கள். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார், ஆனாலும் பார்த்துக் கொள்ளுங்கள், உன் பாவம் நீங்க செய்தார், ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும். அதாவது நம்ம மூலமா கர்த்தருடைய நாமத்தை மற்றவங்க தூஷித்திடக்கூடாது. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய சத்துருக்கள் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்க காரணமாய் இருந்தபடியினால். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெய்வ பயம் உள்ளதான ஒரு வாழ்க்கை வேணும். இந்த தெய்வ பயம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இல்லாவிட்டால் உங்களை ஆண்டவரால் சரிப்படுத்தவே முடியாது. தெய்வ பயம்தான் மனிதர்களை சரிப்படுத்தும். தெய்வ பயம் ஒரு மனுஷனுக்கு இருக்குமான பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுவானா அவன் பொல்லாப்பை விட்டு என்ன செய்வான்? விலகுவான். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம். ஆண்டவர் நம்மை அடிச்சுவாரு பிடிச்சுவாரு அப்படி இல்லை. தேவன் பேர்ல வைக்கிறதான அன்பினாலே நாம் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு என்ன செய்ய வேண்டும்? விலக வேண்டும். அப்ப தாவீது இவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தபடினாலே ஆண்டவர் அடித்தார். ஆனா இவன் அதை என்ன செய்யலாம்? உணர்ந்தான். நீங்க தாவீது சவுலுடைய சரித்திரத்தை 2ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது தாவீது ஒரு மிகப்பெரிய பாவி. சவுல் அப்படி என்ன பாவத்தை செய்துட்டாரு? சவுல் என்ன பாவத்தை செய்தாரு?
பெரிய ஒரு பாவத்தை தாவீது செய்த மாதிரி பெரிய பாவத்தை என்ன செய்தல. தேவன் ஒரு காரியத்தை சொன்னாரு, அந்த காரியத்தை என்ன செய்யல யாரு? சவுல். ஆனா தாவீது அப்படியல்ல, துணிகரமாக அவன் பயங்கர ஒரு பாவத்தை செய்தான். ஆனா இந்த தாவீது இடத்துல தீர்க்கதரிசி போய் சொன்னான், நீர் என்ன செய்தீர்? பாவம் செய்து. எப்போ? ராஜாவாக இருக்கும்போது. ராஜாவை எதிர்த்து ஒரு நபர் குற்றப்படுத்த அவ்வளவு லகுவாக முடியாது. எத்தனை இடத்துல பார்க்கிற பைபிள்ல வேற சம்பவம் உண்டு. ராஜாவை குற்றப்படுத்தினதான மனிதர்கள் கொலை செய்திருக்கிறாங்க. ஆனால் இந்த தீர்க்கதரிசி தாவீதை குற்றப்படுத்தி நீர் பாவம் செய்தீர் என்று சொன்ன போது இவன் உணர்ந்தான். இவன் என்ன திரும்பினான்? மனம் திரும்பினான். வாசிங்கள் அடுத்தபடியாக சங்கீதம் 66 அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டு. மனிதர்கள் நம்முடைய தலையின் மேல ஏற விட்டுருக்கிறீங்களா? உங்க தலையின் மேல ஏறி போக அனுமதி கொடுத்திருக்கிறீங்களா? ஆமான்னு தைரியம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. நம்ம தலை மேல ஏறி போனோம், மிதிச்சுட்டு போனோம், நம்மள அவமதிச்சுட்டு போனோம், நம்மள ஒண்ணுமில்ல நினைச்சிட்டு போனவங்க. தீயையும் இரண்டுமே மிகப்பெரிய உபத்திரவத்தை காட்டுகிறது. கொடுமையான துன்பங்களையும் உபத்திரவங்களையும் சங்கடங்களை காட்டுவதற்கு தான் தீ என்றதான வார்த்தையும் தண்ணீர் என்றதான வார்த்தையும் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தீயையும் தண்ணீரையும் விட்டுட்டு விலகி வந்தோம் என்பது அல்ல, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். இதை நம்ம கடந்துதான் போக வேண்டும், நம்ம ஸ்டாப் ஆக கூடாது. கடந்து போவதற்கு கடினமாக இருக்கும். யார் யாரெல்லாம் இப்படிப்பட்டதான சூழ்நிலை ஆண்டவரே கடந்து போவதற்கு கஷ்டமா இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஆண்டுடைய பலத்தை கேட்டு கடந்து போகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் மிகப்பெரியதான ஒரு கஷ்டமாக தெரியாது. ஆதி திருச்சபை நிறைய பாடுகள் வழியா கடந்து போச்சு, நிறைய துன்பங்கள் வழியா கடந்து போச்சு. நமக்கெல்லாம் பாடுகளே இல்லை, துன்பங்களே இல்லை. அந்த கம்யூனிஸ்ட் நாடுல நடந்த கொடுமை பயங்கர கொடுமை, பயங்கர கொடுமை. பெற்றோர்கள் முன்னாடி பிள்ளைய நிறுத்தி நீங்க ஆண்டவரை மறுதளிக்கணும், உங்க பிள்ளைய கொலை செய்யணும்னு சொல்லுவாங்க. அவங்க அப்ப சொல்லுவாங்க, எங்களுக்கு பிள்ளையோட யாரும் பெருசு, ஆண்டவர் தான் பெருசுன்னு சொன்னா அவங்க கண்ணு எதிரிலே கொலை செய்வாங்க, அவங்க கண்ணு எதிரிலே கொலை செய்வாங்க. சித்திரவதை அப்படி எப்படி இல்லை, அவ்வளவு சித்திரவதைகளையும் தாண்டி தான் திருச்சபை வந்திருக்கு. ஏன் கிறிஸ்தவ மார்க்கம் இவ்வளவு வளர்ச்சி என்றால் எந்த மதத்தினரும் படாத பாடுகள் எந்த மதம் தான் பட்டிருக்கு? கிறிஸ்தவ மதம் தான் பட்டிருக்கு. எந்தெந்த இடங்கள் எல்லாம் போகிறதோ அந்தந்த இடங்கள் எல்லாம் எதிர்ப்பு அதிகமாகும் போது அவர்களுக்கு தாக்குதல் அதிகமாகும். சிலர் கொலை செய்யப்படுவாங்க, உயிரோடு சித்திரவதைப்படுத்தப்படுவாங்க, உயிரோடு கம்பத்துல கட்டி வைத்து தீ வைப்பாங்க, அவர்களை உயிரோடு சிங்கத்திற்கு பயங்கரமான விலங்குகளுக்கு ஆகாரமாக கொடுப்பாங்க. இதையெல்லாம் பார்த்து கொண்டு ஒரு மனிதன் கடந்து போகணும்னா அவ்வளவு லகுவாக முடியாது. கிறிஸ்தவம் அதெல்லாம் கடந்து வந்தது. அதெல்லாம் கடந்து வந்தபடினாலதான் அந்த கிறிஸ்தவ மார்க்கம் எப்படி இருக்கிறது? செழிப்பான ஒரு மார்க்கமாக இருக்கிறது. கிறிஸ்தவம் எவ்வளவு நெருக்கப்பட்டாலும் சரி, அந்த யாரு காலம் சென்றதான மோசஸ் ஞானசேகர் பாடின போல வெட்ட வெட்ட என்ன செய்வோம்? ஒரு கிளையை வெட்டினா ஒரு கிளை வராது, அதுல பல கிளை என்ன செய்யும்? அந்த காலம் சென்றதான பிரதம மந்திரி அவரு ஜவஹர்லால் நேரு நினைக்கிறேன், அவரு காலத்துல கிறிஸ்தவர்கள் ஒரு பிரச்சனை நம்ம இந்தியா தேசத்துல உள்ளவங்களுக்கு, இந்த கிறிஸ்தவங்க உள்ள எல்லாம் மதமாற்றம் பண்றாங்க. அப்ப அவர் சொன்னாரா, கிறிஸ்தவன் டிஸ்டர்ப் பண்ணிடுறாரு, அப்படியே விட்டுரு, அப்படியே விட்டுறவன் அப்படி இருப்பான், அப்படியே விட்டுரு, அப்படியே இருப்பான். நீங்க அவனை நெருக்க ஆரம்பிச்சேன்னா அவன் சத்தம் போட ஆரம்பிச்சுவான். யாரை பார்த்து? தெய்வத்தை பார்த்து சத்தம் போட ஆரம்பிச்சிருவான். அவன் சத்தம் போட்டு முழங்கால் பண்ணிட்டு ஜோம் பண்ண ஆரம்பிச்சுட்டா பிறகு நம்மளால தாக்கு பிடிக்க
முடியாது. அப்படியே விட்டுட்டா மெதுவா வளரும் கிறிஸ்தவம். நீங்க நெருக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது மிக தீவிரமாக வளரும். எந்தெந்த இடத்துல எல்லாம் உபத்திரவங்கள் அதிகமாக கிறிஸ்தவ ஜனங்கள் பெற்றிருக்கிறார்களோ அந்த இடத்துல எல்லாம் கிறிஸ்தவம் அபாரமாக வளர்ந்திருக்கிறது. அதே போல யாரெல்லாம் கிறிஸ்துவுடைய நாமத்திற்காக உபத்திரவங்களை கடந்து போனார்களோ அதை விலகி அல்ல, நீங்க அதை கடந்து போக வேண்டும். தீயின் தண்ணீரை கடந்துதான் போக வேண்டும். சிலர் படுத்துகிறதான பாடு தீயை போல இருக்கும். சிலர் படுத்துகிறதான பாடு காட்டாறு எப்படி அதுல மாட்டுனா ஒரு மனுஷனை உருட்டி பெரட்டி எடுத்து காயப்படுத்தி கொண்டு போகுமோ அப்படி இருக்கும். ஆனா இவைகள் எல்லாவற்றையும் நாம் வந்து என்ன செய்யணும்? கடந்து போகணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில வருகிறதான ஜனங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார். இதுல சந்தேகம் இல்லை. ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மார்க் எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 10வது அதிகாரத்துல 30வது வசனத்தை வாசிங்க. இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட 100 அத்தனையாக சரி, இம்மையிலே 100 அத்தனை ஆசீர்வாதம். அதுல முடிவுல சொல்லப்பட்டிருக்கிறது, மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பூமியிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க தான் செய்கிறார். ஆனா பாடுகளின் வழியான ஆசீர்வாதம் தான். துன்பங்களோட கூட 100 அத்தனையான, அதாவது முழுமையான ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. ஆனா துன்பங்களோட கூட. அந்த துன்பங்கள் எதற்காக வென்றால் நம்ம வந்து மார்க்கம் தப்பி விடக்கூடாது, நாம வழி தப்பி விடக்கூடாது. இன்றைக்கு மனிதர்கள் வந்து அவர்கள் விரும்புறதான காரியங்கள் எல்லாம் நடந்தா அவள் தாறுமாறாதான் ஜீவிப்பாங்க. நீங்க பார்த்துக்கிறீங்களா? சில நபர் வந்து ரொம்ப வறுமையில தரித்திரத்துல குடும்பங்கள் ஆதரவு இல்லாம இருப்பாங்க. அப்போ இருக்கிற இடமே தெரியாது. இவங்க ஊர்ல இருக்கிறாங்களா தெரியாது, இந்த சபையில இருக்கிறாங்களா தெரியாது, இந்த வீட்டுலதான் இவங்க குடியிருக்கிறாங்களோ தெரியாது. ஆனா ஆண்டவர் பாவம் பார்த்து பரிதாபப்பட்டு நம்மளெல்லாம் ஆசீர்வதிக்க ஆண்டவர் அப்படிதான் ஆசீர்வச்சிருக்கிறாரு, பரிதாபப்பட்டு தான் ஆசீர்வச்சிருக்கிறாரு. நம்மளாம் பெரிய நீதிமன்றம்லாம் அல்ல. மற்ற ஜனம் நம்மளை நெருக்கிறாங்க, ஒடுக்குறாங்க, அவமானப்படுத்துறாங்க, அவமதிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஆண்டவருக்கு சகிக்கல. இதுக்கு மேல விட்டா இவங்க ரொம்ப வந்து மற்றவங்க வந்து அவமானப்படுத்திடுவாங்கன்னு சொல்லி நம்மளை கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் வர வர இவங்க தலை அப்படியே கொஞ்சம் தலை நம்புறோம், அப்படியே கண்ணு கொஞ்சம் இப்படி எட்ட பார்த்த மாதிரி பார்க்கும், அப்படியே வாய் கொஞ்சம் நீளமா பேச ஆரம்பிச்ச மாதிரி என்ன செய்யும். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில உயர்வு வரும்போது நம்மை அறியாமலே ஒரு பெருமை நமக்குள்ள வருகிறது இயல்பு. எல்லாருக்கும் வரும், உயர்வு வந்தோடனே வரத்தான் செய்யும். அந்த பெருமை இருக்கும்போது யாரும் ஒரு வார்த்தை பேச நம்ம சம்மதிக்க மாட்டோம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும்போது இந்த உயர்வு எல்லாம் ஆண்டவரால தான் நமக்கு வந்திருக்கு. நம்மளால ஒண்ணுமில்ல நினைக்கும் போது தலை அப்படியே எங்க போகும்? தலை அப்படியே கீழே போகும். தலை வந்து எதற்காக உயர வேண்டும் என்றால் மேலான காரியங்களை செய்யும்படியாகத்தான், ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக, பூமிக்குரிய காரியங்களை பார்க்காமல் மேலான காரியங்களை பார்க்கும்படியாகத்தான் தலை உயர வேண்டுமே ஒழிய இந்த உலக ஜனங்கள் தங்களுடைய வார்த்தையை உயர்த்துகிறது போல, தங்களுடைய புருவங்களை உயர்த்துகிறது போல, தங்களுடைய நடைகளை வந்து உயர்த்துகிறது போல நாம் வந்து உயரக்கூடாது. அப்படி உயர்ந்தால் ஆண்டவர் நம்ம நேசிக்கிறபடினால ஒரு சிக்ஷை வந்து என்ன செய்யுது? ஒரு வருது, ஒரு உபத்திரவம் என்ன செய்யுது? வருது. இந்த உபத்திரவம் நமக்கு இதற்கு தான் வந்திருக்கிறது என்பதை நம்ம ஏற்றுக்கொண்டு விட்டால், பைபிள் ஒரு வசனத்துல விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே நீ உம்முடைய உண்மையின்படியும் நீதியின்படியும் தான் எங்களை உபத்திரவப்படுத்தினீர். அழகான வசனம். நீர் உம்முடைய உண்மையின்படியும் உம்முடைய நீதியின்படியும் தான் எங்களை உபத்திரவப்படுத்தினீர், நாங்களோ ஆகாமியம் பண்ணி துன்மார்க்கம் பண்ணினோம். இதைதான் ஒத்துக்கிடணும். நம்முடைய வாழ்க்கையில வருகிறதான எல்லா பிரச்சனைகளும் நாம மீறல் செய்கிறபடினால, நம்ம அநேக பாவங்களை செய்கிறபடினால, நம்ம அநேக அக்கிரமங்களை செய்கிறபடினால நமக்கு வந்து உபத்திரவங்கள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது. இதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் நாம் கடந்து போய் தான் ஆக வேண்டும்.
தேவையில்லாமல் சில வேளைகளில் மனிதர்கள் நம்மை பேசுகிறார்கள் அல்லவா, நிந்திக்கிறார்கள் அல்லவா, அவமதிக்கிறார்கள் அல்லவா, நம்ம நினைப்போம் நம்ம பேசாத பேசணும்னு சொன்னா நமக்கு என்ன வரும், கோபம் வரும்னு நினைப்போம். ஆனா கோபம் என்ன செய்யக்கூடாது, பேசாததை பேசணும்னு சொன்னா, அதாவது இல்லாதத ஆம் என்று சொன்னால் நமக்கு என்ன வருதுன்னு அர்த்தம், பாக்கியம் வருதுன்னு அர்த்தம். வையப்பட்டுதான் என்ன செய்யப்படுகிறோம், ஆசீர்வதிக்கப்படுறோம். எல்லாரும் பேசட்டும், உறவுகள் பேசட்டும், பக்கத்துல இருக்கிறவங்க பேசட்டும், வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்க பேசட்டும், அது அவைகள் எல்லாம் பேசுவது நமக்கு ஆசீர்வாதம் தான். ஆனால் அவர்கள் எல்லாம் பேசும்போது நாம தீமை செய்கிறதினால் பேசுகிற ஒரு அனுபவம் நமக்கு வந்துவிடக்கூடாது. நன்மை செய்து நம்ம என்ன அனுபவிக்கணும், அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறதா, அது பிரீதியாக இருக்கிறது. தேவனுடைய பார்வையில் அதுதான் பிரீதியாக இருக்கிறது. நாம நினைக்கிற நன்மை செய்து நல்லவன் சொல்லி சொல்லணும், அதற்காக தான் இன்னைக்கு நிறைய பேர் நன்மை செய்வாங்க. நம்மளா எப்படி சொல்லணும், அப்படி நினைச்சு நீங்க செய்யவே வேண்டாம். இந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நம்பி எதை நம்பி நீங்க நன்மை செய்றீங்க, என்னை நல்லவன் சொல்லி சொல்ல வேண்டும் என்பதற்காக நன்மை செய்றீங்களா, எதற்காக நன்மை செய்றீங்க? நன்மை செய்தால் ஒருபோதும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதே இல்லை. நல்ல பேர் மறுமையில தான் கிடைக்கும். நமக்கு இந்த பூமியில நீங்க என்ன நன்மை செய்தாலும் உங்களை தூற்றுவதற்கு என்று சொல்லி ஒரு கூட்டம் உங்களை வாழப்படி வந்து கொண்டேதான் இருக்கிறது. எங்கே போனாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரி இருந்து கொண்டேதான் வந்து இருக்கிறார்கள். நீங்கள் எதிரியை தேடி கண்டுபிடிக்கலாம். எதிரிகள் தானாகவே நீங்கள் இருக்கிற இடம் தேடி வந்துருவாங்க, இருக்கிற வீடு தேடி வந்துருவாங்க, இருக்கிற சபை தேடி வந்துருவாங்க, இருக்கிற வேலை செய்யற இடத்தை தேடி வந்துருவாங்க. எதிரிகள் தானாகவே வந்து விடுவார்கள். ஆனா எதிரியை நாம் வந்து பார்க்க வேண்டாம், எதிரிகள் செய்கிறதான செயல்பாடுகள் எல்லாம் பார்க்க வேண்டாம். யார பாருங்க, நாம் அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிறதான ஓட்டத்துல எப்படி ஓடணும், எப்படி ஓடணும், பொறுமையோடு ஓடணும். அவரை பார்த்து அவருடைய சத்தத்தை கேட்டு, மனுஷருடைய சத்தத்தை கேட்க வேண்டாம், மனுஷர்களை பார்க்கவே வேண்டாம். மனுஷர்களை பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில வீழ்ச்சி வந்துவிடும். மனிதர்களை பார்த்தால் நாம் தேவனை நோக்கி ஓட முடியாது. மனிதர்களை பார்த்தால் நாம் ஆண்டவருக்காக ஜீவிக்க முடியாது. நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து கடந்து போனால்தான் நம்முடைய வாழ்க்கையில வரப்போகிற நாட்களிலே ஆண்டவர் வைத்திருக்கிறதான நல்ல ஆசீர்வாதங்களை பெற முடியும். அப்ப மனிதர்கள் தீயை இறைக்கிறார்கள், மனிதர்கள் பெரு வெள்ளத்தை போல. பக்தன் யோபனுடைய சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் சகோதரர்கள் காட்டாறு போல எனக்கு என்ன செய்யறாங்க. யாரா காட்டாறு எப்படி இருக்கும் தெரியுமா? காட்டாறு நம்ம பார்த்திருக்க மாட்டோம். காட்டாறுல ஒரு மனுஷன் சிக்கிட்டான்னா அவனுடைய சரீரம் கூட உருக்கிழிஞ்சு போயிடும். சாகிறது மட்டும் இல்லை, அது பாறை முள்ளு அங்க இங்கெல்லாம் போட்டு உருட்டி எடுத்து ஸ்தலம் வந்து சேரும்போது பாடி கூட முழுசா வந்து என்ன செய்யாது, இருக்காது. அப்படிப்பட்டதான நிலையில தான் இன்னைக்கு அநேக சகோதரர்கள் இருக்கிறார் என்று சொல்லி பக்தன் சொல்றாரு. காட்டாறு போல எனக்கு என்ன செய்யறாங்க, தீமை செய்யறாங்க. நம்ம இதான் எதிர்பார்த்து கொண்டே வாழ வேண்டும். இந்த பூமியில ஜனங்கள் எனக்கு தீமையை தான் செய்வாங்க, ஜனங்கள் எனக்கு உபத்திரவத்தை தான் கொடுப்பாங்க. எனக்கு தீமை செய்யாத ஒரு நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் சில வேளைகளில் எனக்கு சில கஷ்டங்களை அனுமதித்தாலோ அந்த கஷ்டங்கள் எனக்கு என்னத்தை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும். யோபனுடைய சரித்திர புத்தகம் 42வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. காட்டார் போல் கஷ்டப்படுத்துகிறதான சிநேகிதருக்காக என்ன பண்றான், வேண்டுதல் பண்றான். முடியுமா? உங்களை சங்கடப்படுத்துறவங்களுக்காக உங்களால ஜெபம் பண்ண முடியுமா? இயேசு கிறிஸ்து சங்கடப்படுத்துற ஜனங்களை பார்த்து அவர் சொல்றாரு, என்ன சொன்னாரு, இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னது அவர்களுக்கு தெரியலையே. என்னைக்கா நீங்க சொல்லிருக்கீங்களா, அவங்க பேசுறது எதுக்கு பேசுறாங்கன்னே தெரியலையே, ஏதோ அறியாம பேசுறாங்க, ஆனா அறிஞ்ச மாதிரி பேசுவாங்க. அவர்களுடைய அறிவுக்கு எட்டினபடியா சரி, ஆனா சரி கிடையாது. அவங்க பேசுறது சரியில்லை, அவருடைய அறிவுக்கு அவ்வளவுதான் எட்டி இருக்கு. எனவே அவர்களுக்குள்ள ஒரு நீதியை வச்சுட்டு அப்படிலாம் பேசுறாங்க. அப்ப நம்ம நினைக்கணும், அறியாமல் பேசுறாங்க ஆண்டவரே, இத நீங்க என்ன செய்திருக்க, மன்னிக்கணுமா? எப்ப வந்து இப்படி அநியாயமா பேசுறாங்க, எப்ப சங்கடம் வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க மன்னிக்கணும்னு சொல்றீங்களா?
ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு அந்த சுபாவம் தான் வேணும். என்ன பண்ணாலும் சரி, அத நீங்க சத்துருக்களுக்கு மன்னிச்சு பாருங்க, உங்களுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த சத்துருக்கள் முன்னிலையில தான் ஆண்டவர் உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்றோம், ஆண்டவரே சத்துருக்கள் முன்னிலை என்னை ஆசீர்வதிங்க, வெட்கப்படுத்திடாதங்க, தலையை உயர்த்துக்கு நம்ம ஜெபம் பண்றோம். நீ அப்படிலாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும்னா அந்த சத்துருக்களை நீங்கள் மன்னிக்கிறதான சுபாவம் உங்களுக்கு இருக்கணும். சில சொல்லுவாங்க, சாகிற வரைக்கும் என்னால மன்னிக்க மறக்க இருக்கீங்க. அப்படி யாராவது இருக்கிறீங்களா? இதயத்துல அப்படியே வைராக்கியத்தை வச்சுட்டு யாராவது இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? யாராவது இருக்கிறீங்களா? இருக்கக்கூடாது. இருந்தா பரலோகத்தினுடைய வாசல் உங்களுக்கு அடைக்கப்படும். பிறகு விரோதங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடாது, பகையை இருதயத்தில் வைக்கக்கூடாது. பூமியில மனிதர்களோடு சஞ்சரிக்கும் போது நிறைய குறை வரும், உணர்ச்சி வசப்பட்டு பேசுவோம், கோபம்லாம் வரத்தான் செய்யும். ஆனா எப்படிலாம் சில சூழ்நிலைகள் வந்து நம்முடைய வாழ்க்கையில சங்கடமா இருந்தாலும் அடுத்த நேரத்துல மன்னிப்போம், மறப்போம், தொடர்ந்து சந்தோஷமாக இந்த பூமியில வந்து என்ன செய்வோம், ஜீவிப்போம். முடியுதா? அப்படி அதுதான் என்ன வாழ்க்கை, அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவை உபத்திரவப்படுத்துறவங்க அறியாம செய்தார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஆனா அவர்களும் சொல்றாங்க, நாங்க அறிந்துதான் செய்யறோம். தன்னை தேவன் ஒருத்தன் சொன்னா அவனை வந்து கொல்லணும் எங்களுடைய நியாயப்பிரமாணம் சொல்லி இருக்கு, எனவே நாங்கள் செய்யறது சரிதான் அப்படின்னு என்ன செய்தாங்க, சொன்னாங்க. ஆனா பிலாத்துன்னு தான் நினைக்கிறேன், அவருக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் கொல்றது என்ன ரத்தப்படியாம், குற்றமில்லாத ரத்தப்படி. குற்றமில்லாத ரத்தப்படி வீட்டிலேயோ தேசத்திலேயோ நாட்டிலே சேரக்கூடாது. அதாவது குற்றம் செய்யாதவன் அடிக்கப்படுகிறது, தண்டிக்கப்படுகிறது, அது குற்றம் இல்லாத ரத்தப்படி. இந்த நீதிமன்ற ரத்தப்படிய என்மேல் சுமத்தாதவனும் கையை கழுவலாம். ஆனா அன்றைக்கு எது எப்படி ஏன்னு சொல்லியே தெரியாம ஒரு நபர் ஒரு காரியத்தை பேசினா அந்த வார்த்தையை நம்ம உடனே நல்ல காரியம் பரவுகிறத விட கெட்ட காரியம். தேவனுடைய பிள்ளைகள் நல்ல காரியத்தை நீங்கள் பரப்புவதற்கு தீவிரமாக இருக்கணும். கெட்ட காரியம் நம்ம மூலமாக தெரியணும், யார் மூலமாக தெரிந்து விட்டு போகட்டும், அதை போய் நாம ஏன் வந்து சொல்லிக்கொண்டு அலைவானே. ஆனா இன்னைக்கு ஜனங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவன் அநேகர் நல்ல காரியத்தை சொல்வதற்கு பதிலாக கெட்ட காரியத்தை தீவிரமாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதனால உங்களுக்கு சங்கடங்கள் தான் வந்து வரும். நல்ல காரியத்தை சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்க, தேவனுடைய சாட்சியை சொல்லுங்க, தேவன் உங்களுக்கு செய்த சொல்லுங்க, தேவனுடைய குடும்பத்துக்கு செய்த சொல்லுங்க, தேவனுடைய விசுவாசிகளுக்கு செய்த சொல்லுங்க, தேவன் சபைக்கு செய்த சொல்லுங்க. இதெல்லாம் நல்ல காரியம். இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லுங்க. கெட்ட காரியங்களை எல்லாம் நாம சொல்லணும். அதை சொல்வதற்குன்னு சிலரை வச்சிருக்கிறார் ஆண்டவர். அவங்க தான் அதை சொல்லணும். அந்த காரியம் நம்முடைய வேலையே இல்லை. சரி, அப்போ இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை மன்னிக்கிறார். அறியாம தான் செய்தார்கள் சொல்லி மன்னிக்கிறார். சத்துருக்கள் முன்னிலையில் நீங்கள் மேன்மையடைய வேண்டுமானால் அவர்களை நீங்க வந்து என்ன செய்யணும், மன்னிக்கணும். அதான் பாஸ்டர் முடியாது. கணவனுக்கு மனைவியை மன்னிக்க முடியல, மனைவிக்கு கணவனை மன்னிக்க எத்தனை குடும்பங்கள் தெரியுமா மன்னிக்கிற சுபாவம் இல்லாம அல்லாடி கொண்டிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சவுண்ட் பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன், உன் தம்பி எப்படி இருக்கப்பன்னு கேட்டேன். இருக்கிறான், ஆனா கணவனுக்கு மனைவி பேச்சு கிடையாது. ஒரே வீட்டில தான் இருக்காங்க, பல வருஷம் ஆச்சு, ஒரே வீட்டில தான் இருக்காங்களா, ஆனா என்ன கிடையாது. அந்த வீட்டில் இருக்க பிள்ளைகளுடைய மனநிலைமை எப்படி இருக்கு நீங்க ஒன்று பாருங்க, செஞ்சு பாருங்க. கணவனுக்கு மனைவிக்கு என்ன கிடையாது, பேச்சு கிடையாது. ஆனா அந்த வீட்டுல மனைவிக்கு குடும்பத்திற்கு வேண்டியது யாரும் தான் வாங்கி போடணும், கணவன் தான் அவங்க வாங்கி போடணும், கணவன் தான் அவங்க வாங்கி போடணும். அப்படி வாங்கி போடணும்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்க முடியாது, வீட்டை காலிப்படி போயிடுவா. இதெல்லாம் அவங்க வாங்கி போடணும். எதுவும் தேவைன்னா தாய் யார்கிட்ட சொல்லி அனுப்பணும், பிள்ளைகிட்ட சொல்லி அனுப்பணும். பிள்ளை வர வரை காத்திருக்கணும், பிள்ளைகிட்ட சொல்லி அனுப்பணும், இல்லை பிள்ளைகிட்ட எழுதி கொடுக்கணும். பேச்சுவார்த்தையே கிடையாது. கொஞ்சம் நாளைக்கு, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 20 வருஷம் 25 வருஷம் இருக்கும். அப்போ வந்து இந்த சர்ச்சைக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் தூத்துக்குள்ள இருந்து ஒரு பேங்க் மேனேஜர் கொடுத்தாருந்தார். 1000 ரூபாய், அந்த நேரத்தில் 1000 ரூபாய் பெருசு தான். இந்த கட்டணம் ஃபவுண்டேஷன் போடுற நேரத்தில் ஒரு பேங்க் மேனேஜர்
அப்ப அவர் அந்த ரூபாயை வந்து ஒரு நபர் மூலமா கொடுத்து விட்டுட்டு அவர் கொடுத்த பிரேரி கொஸ்டின் என்னன்னா, நான் என்னுடைய மனைவி 14 வருஷம் பேசாம இருக்கோம். எத்தனை வருஷமா? 14 வருஷம் பேசாம இருக்கோம். இவங்க பேங்க் மேனேஜர், அவங்க ஹெட்மாஸ்டர் சொன்னாங்க மனைவி 14 வருஷம் பேசாம இருக்கிறோம். கிறிஸ்டின் அவங்க 14 வருஷம் பேசாம இருக்கிறோம். ஒரே வீட்டில் தான் வந்து இருக்கிறோம். வெளியே போனால் 2 பேரும் சேர்ந்து தான் இப்படி எனக்கு புரியல எப்படி போவாங்க. இவர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நிற்க வேண்டியது. அவங்க மனைவி வந்து ஏற்ற வரைக்கும் நிற்க வேண்டியது. இது தாமதமான கூட கடவுளை பேச முடியாது. பேசுகிற அடுத்த பேச்சு தொடங்குறோம்ல. லேட்டான ஒரு 6 மணி மட்டும் அடிச்சுட்டு நிற்க வேண்டியது. திரும்ப இறக்கி விட வேண்டியது. போகிற இடத்துல 2 பேரும் சேர்ந்தே தான் போகிறாங்க. ஆனால் பேச்சுவார்த்தையே கிடையாது. அந்த பாஷைகிட்ட சொல்லி நாங்கள் பேசுறதுக்காக என்ன செய்யுங்க, பேசுறதுக்காக நீங்க என்ன செய்யுங்க, ஜோம். நீங்க எல்லாரும் பேசித்தானே இருக்கிறீங்க. கணவன் மனைவிலாம் கேட்டுங்களா? அதுக்கு ஒரு டெலிகஸ் போட்டுடலாம். எல்லாம் சந்தோஷமா தானே இருக்கிறீங்க. பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வசனம், நான் சொல்றதெல்லாம் வசனம். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக கணவன் மனைவிக்குள்ள கோபம், அப்பதான் நீங்க தேவனுடைய பிள்ளை. படுக்கையில நீங்க பேசிக்கொண்டு அமர்ந்திருக்க வேண்டும். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களுடைய பிரச்சனை 12 மணி நேரத்திற்குள்ள என்ன இருக்கும்? சரியா இருக்கும். 12 மணி நேரத்துல சரியா இருக்கும். காலை 6 மணிக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சா, கணவன் மனைவி சண்டை போட்டா, சாயங்காலம் 6 மணிக்குள்ள அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கணும். நீங்க பிரச்சனையை முடிச்சிருக்கணும். உங்களுக்கு ஒரு கட்டாயம் இடத்துல இருக்குமானால் நீங்க சண்டை போடுறது பெரிய அளவுக்கு சண்டை போட உங்களால முடியாது. ஏன்னா 6 மணிக்குள்ள பேசணும், பிரமாணம் சொல்லுது. எனவே நான் பெரிய அளவுக்கெல்லாம் நான் வந்து மூஞ்ச கருக்கிற மாதிரி பேசிவிட கூடாது என்று சொல்லி காயம் இல்லாத அளவுக்கு பேசுவோம். அப்படிதானே? புறா சண்டை போடுறத பார்த்துருக்கீங்களா? புறா சண்டை போடும். புறா சண்டை போடுறத பார்த்துருக்கீங்களா? நான் புறா வளர்த்ததுனால எனக்கு தெரியும். சண்டை போடும். ஒரு காக்கா சண்டை போட்டா சத்தம் அதிகமா கேட்காது. காக்கா சண்டை போட்டா அதிகமா சத்தம் கேட்காது. ஆனா புறா சண்டை போட்டா சவுண்ட் ரொம்ப கேட்கும். டமார் டமார் அடி சத்தம் கேட்கும். நமக்கே என்ன ஆச்சோ தெரியும் நினைக்க நமக்கு தோணும். அது என்ன ஒண்ணுக்கு ஒண்ணு எதை வச்சுதான் அடிக்கும்? ரெக்கையை வச்சுதான் அடிக்கும். ஆனா ஒரு காயமும் புறாவின் இடத்துல சண்டையில வந்து என்ன செய்யாது, இருக்காது. அதே மாதிரி நீங்கள் புறாக்களாக இருந்தா என்ன சண்டை போட்டாலும் உங்க இருதயத்துல காயமே, பேசக்கூடியதை பேசிதான் ஆகணும். சில கணவன்மாருக்கு உரைக்கிற மாதிரி பேசிதான் ஆகணும். சில மனைவிமாருக்கு உரைக்கிற மாதிரி பேசிதான் ஆகணும். பேசாம இருக்கிறதுக்கு வேதத்துல சொல்லல, பேசதான் செய்யணும். கோவப்பட வேண்டியதான வேலையில கோவப்பட்டுதான் ஆகணும். இயேசு கிறிஸ்துவே கோவம் வரத்தான் செய்யுது. ஆனா எப்போதும் கோவம் வரக்கூடாது. கோவம் வரக்கூடிய நேரத்துல வரணும். எப்போதும் கோவம் வரக்கூடாது. அவசியமான வார்த்தைகளை பேசிதான் ஆகணும். ஆனா உங்களுடைய கோபம் இந்த 12 மணி நேரத்திற்குள்ள என்ன செய்யணும், குறைந்திருக்க வேண்டும். சரி, அப்போ இந்த யோபனுடைய சரித்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த யோபு தன் சிநேகிதருக்காக, சங்கடப்படுத்தின சிநேகிதர்களுக்காக என்ன செய்தானா, வேண்டுதல் செய்தான். அதற்கு அடுத்தபடியாக இந்த யோசேப்பு நிறைய பகுதிகள் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் கடந்து போகிறேன். வசனத்தை எடுப்பதற்கு சமயம் இல்லை. இந்த யோசேப்பு அவனை நாடு கடத்தினதான அவனுடைய சகோதரர்களுக்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த சம்பவத்தை கொஞ்சம் கண் முன்னாடி கொண்டு வாங்க. யோசேப்பு அந்த தேசத்துக்கு கவர்னர், ஆளுநர். பார்வன் வந்து யார்தான் நியமிச்சிருக்கிறாரு? ராஜா வந்து தான் ஒன்றும் போஜனத்தை தவிர வேற எதுவுமே இவங்க வந்து என்ன செய்ய மாட்டார், கேட்க மாட்டார். ரோலிங் ஃபுல்லா யார் தான்? அவர் தான். யோசேப் தான் ரோலிங் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த இடத்துல யார் வரா? அவனுக்கு நம்மளாத்தான் என்ன செய்யிருப்போம். இதுதான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னைக்கு வருவேன் தானே எதிர்பார்த்து. என் தேவன் சும்மாவா, அவரை ஜீவன் உள்ள தேவன் அல்லவா கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முதல் வேலையை அத்தனை பேர் என்ன கட்டியிருப்போம், தீர்த்து கட்டியிருப்போம். அத்தனை பேர் தீர்த்து கட்டியிருப்போம். ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு, நான் இனிமே அமர்ந்திருக்கணும், சத்துருக்களை பழித்து இருக்கிறதுனால இதுவே என்று சொல்லி வந்து என்ன செய்வோம், தீர்த்துருவோம். ஆனா இவர்களுக்காக யாரிடத்துல பேசுறான், பார்வனிடத்துல போய் பேசுறான். பார்வனிடத்துல பேசுறதுக்கு முன்னாடியே இவங்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு போறான், எங்களுக்கு இந்த தேசம் வேணும் நீங்க சொல்லுங்க, ஏன்னா அதுதான் உங்களுக்கு மேய்ச்சலுக்கு ஏற்ற இடம். நானும் ராஜாவிடத்துல சொல்றேன், அவர்கிட்ட பேசும்போது நீங்க கேளுங்கன்னு சொல்லி இவர்களுடைய நலனில் யாருக்கு அக்கறை?
யோசேப்பு அக்கறையுள்ளவனாக இருந்தான். இந்த யோசேப்பட்டதான பாடுகள் பாருங்க, மன்னிக்க முடியுமா? அவனுடைய சகோதரர்கள் வித்தபடினாலதான் அவன் அத்தனை வருஷம் சிறைச்சாலையில இருக்கிறான். சிறைச்சாலை வாழ்க்கைன்னா லேசு கிடையாது. இப்போட சிறைச்சாலை மாதிரி கிடையாது. அந்த காலத்துல சிறைச்சாலை ரொம்ப கொடுமையா இருக்கும் அந்த காலத்துல. ஆனா அவ்வளவு பாடுகள் பட்டதான மனுஷன் என்ன செய்தான்? மன்னிச்சுட்டான். சகோதரன் மன்னிச்சுட்டான். சகோதரன் மன்னித்தபடினாலதான் அந்த எகிப்து தேசத்துல முக்கியமான ஒரு இடத்தை ராஜாவிடத்துல பேசி அந்த இடத்துல இவர்களை குடியமர்த்தி இந்த யோசேப்பு உயிரோடு இருக்கிறதான வரைக்கும் இவனுக்கு துரோகம் பண்ணினால அவனுடைய சகோதரர்களுக்கு இவன் உதவி செய்கிறவனாகவே என்ன செய்வான். இதனால்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவன் நேர எப்படி நினைத்தான்னா தலைக்கு மாத்தி நினைச்சான். இதெல்லாம் நினைக்காம இவன் வித்த அப்படின்னாலதான் நான் இப்ப யாரா இருக்கேன், கவர்னரா இருக்கேன். நம்ம அப்படிதான் சில வேலை நினைக்கிறதுக்கு நம்ம செய்யணும். இவங்க இந்த காரியத்தை செய்தபடினாலதான் எனக்கு இந்த நன்மை வந்திருக்கு. நாம இந்த நன்மையை நினைக்காம இவ்வளவு கேடு பண்ணிட்டாங்களே, இவ்வளவு துரோகம் பண்ணிட்டாங்களே, நாம அதெல்லாம் நினைக்கும் போது கர்த்தருடைய செயல்களை அறிய உணர முடியாது. அப்போ நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. அடுத்தபடியாக ரோமர்கள் நிறுவனம் 5ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. உபத்திரவம் எதை கொடுக்கணும்? நமக்கு எதை கொடுக்குது? உபத்திரம் ஒரு நபர் மூலமா வந்தா நமக்கு ஆத்திரம் வருது, கோபம் வருது அவர்கள் மேல, அவர்கள் மேல நமக்கு வேகம் வருது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவங்கள் வர 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 நம்ம அதை கடந்து போக நமக்கு அது என்ன வரணும்? சொரணையே இல்லாம மாறிடும். என்ன பேசணும் சரி, அதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, தாவீது காது கேளாதவனாகவும் வாயில் மறு உத்தரவு இல்லாத ஊமையன போலவும் நான் இருந்தேன்னு சொல்றாரு. இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மையான படிகள். இந்த மேன்மையான படிகள்ல நாம் கடந்து வந்தா நமக்கும் ஆண்டு இந்த பூமியில எல்லா ஜனங்களோட மேன்மையை தருகிறது மட்டுமல்லாமல் கடைசியில 2 Corinthians 4:17 சொல்லப்பட்டிருக்கிறது, அதி சீக்கிரத்துல நீங்கிவிடும் லேசான உபத்திரவம் நமக்கு நித்திய கன மகிமையை கொடுக்கும். உபத்திரவத்தை நினைச்சு சோர்ந்து போய் விடாது இருக்கு. ஜனங்களை அவமதிக்கிறாங்களே, நிந்திக்கிறாங்களே, பேசுறாங்களே, இடைஞ்சல உண்டாக்குகிறார்களே, கோபப்படுத்துகிறார்களே, ஒண்ணு கவலைப்படாதங்க. இதெல்லாம் நீங்க கடந்து போய் தான் ஆக வேண்டும். அதான கிறிஸ்தவ வாழ்க்கை. எங்க இருந்து அந்த பிரச்சனைகள் வரலாம். நீங்க ஒரு குடும்பத்துல இருந்து அங்க இருந்து வரலாம், வேலை செய்கிற இடத்துல ஒரு வரலாம், ஒரு சபைக்குள்ள இருந்து வரலாம், இருக்கிறதான தேசத்துல இருந்து வரலாம். ஆனா இது நிரந்தரமானது இல்லை என்பதை மட்டும் நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இப்போது இருக்கிறதான உபத்திரவம் நிரந்தரமானது அல்ல. இருக்கிறதான இடத்துல நீங்கள் அதை கடந்துதான் போகணும். விலகி ஓடிவிடக் கூடாது. விலகி ஓடனா அது உங்களை விடாதது. நீங்க ஒருவேளை இவர்கள் உபத்திரப்படுத்த சொல்லி இவர்களை விட்டு நீங்க ஓடலாம். பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, சிங்கத்துக்கு தப்பி ஓடனா கரடிக்கு தப்புனா கரடிக்கு தப்புனா பாம்பு அவனை கடித்தது போல இருக்குமா? என்ன பிரச்சனை வந்தாலும் உபத்திரம் வந்தாலும் சொல்லுவாங்கல்ல, உரலுக்குள்ள உட்கார்ந்தாச்சு, இனிமே இடிக்கு அஞ்சலாமா? இடி கிடைக்கதான் செய்யும். இருந்தது உரலுக்குள்ள உட்கார்ந்து இருக்கும், என்ன இடி கிடைக்கதான் செய்யும். இடிக்கு அஞ்சவே கூடாது. உரலுக்கு ஒரு பக்கத்துல இடி, மத்தளத்துக்கு 2 பக்கத்துல இடி. நம்ம மத்தளம் போலதான் நம்மள உலகமும் சாத்தான உலகத்தின் ஜனங்கள் இருக்கதான் செய்யறாங்க, அடிக்கதான் செய்யறாங்க. என்ன செய்யறது? ஆண்டவரிடத்துல பலத்தை கேட்டு பாடானாலும் பாடிக்கிட்டே நம்ம போய் தான் ஆக வேண்டும்.
கடினமான பாதை தான், கல்லான பாதை தான், முள்ளான பாதை தான். ஆனா அதை சிந்திக்கும் போது தான் அது முள்ளு, அதை சிந்திக்கும் போது தான் அது வந்து கஷ்டம். நீங்க ஏன் சிந்திக்கிறீங்க? விரோதத்தை ஏன் சிந்திக்கிறீங்க? பகையா சிந்திக்கிறீங்க? ஜனங்கள் பேசுகிறத ஏன் சிந்திக்கிறீங்க? அதை ஏன் விடாமல் பதனம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? அதை ஏன் இருதயத்துக்குள்ள பத்திரமா வைத்திருக்கிறீங்க? அது பத்திரமாக வைக்கக்கூடிய பொருள் அல்ல, அது குப்பையில போட வேண்டியது. குப்பையில போட வேண்டியது உங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொண்டு அதை விடாமல் பதனம் பண்ணி பகையும் விரோதத்தையும் வளர்த்து, இந்த பகையினால் விரோதத்தினாலும் சீக்கிரத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து நீங்க மருத்துவமனையில அட்மிட் பண்ணப்பட வேண்டும். பகை விரோதம் அதிகமாக இருக்க போய் தான் ஹார்ட் அட்டாக் வருது. ஏன்னா நம்முடைய இருதயம் என்ன செய்யல, தாங்கல. சிலர் படுத்துக்கிறதா பாடு, அவ்வளவு பாடுபடுத்தவும் செய்யறாங்க, இல்லைன்னு சொல்லல, பாடுபடுத்தவும் செய்யறாங்க. ஆனா அந்த பாடுகளை நம்ம வந்து ஏற்று எடுத்து அந்த உணர்வுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தால்தான் அது நம்ம பாதிக்கும். சில வீட்டுல சில பிள்ளைகளை வந்து வேலை சொல்லுவாங்க, காத்திலே எடுக்க மாட்டாங்க. இந்த வார்த்தை ஒண்ணு அவன் காதுல கேட்குதுன்னே அவனுக்கு தெரியாது, அவ்வாட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். அந்த வார்த்தையை வந்து என்ன செய்யல, எடுக்கல. ஆனா அதே வேளையில சிலர் ஒரு வார்த்தை சொன்னா அடுத்த சொன்னா அந்த உடம்பு ஏன் கூட சத்தம் போட்டு கிடைக்க நானும் போவேன், இவன் எடுக்கிறான், அந்த வார்த்தையை எடுக்கிறான். இந்த வார்த்தையை எடுக்கும்போது இந்த வார்த்தை எனக்கு கஷ்டமா இருக்கு, எனவே திரும்ப பேசுறத ஸ்டாப் பண்றான். ஒருத்தன் வார்த்தை எடுத்து பேசக்கூடாது ஸ்டாப் பண்றான், அதே நிலையில தான் இன்னொருத்தன் இருக்கிறான். என்ன வார்த்தைகள் பேசலாம் சரி, இவன் இதயத்துல எடுக்கவே இல்லை, என் பாட்டுக்கு இருக்கான், என் பாட்டுக்கு என் கதை செய்துட்டு இருக்கான். நாம யாருமே இருக்கணும், ரெண்டாவது ஆழமா தான் இருக்கணும். பேசினா பேசிட்டு போட்டோம், எவ்வளவு பேசணும்னு நினைக்கிறாங்களோ பேசட்டும். நான் ஒண்ணு மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள், அவன் செய்த நன்மைக்காயினும் தீமைக்காயினும் தக்கது கிடைச்சே தீரும். கர்த்தருடைய பிள்ளைங்க தப்பவே முடியாது. உபவாசம் இருந்துரு, அது இருந்துரு ஒன்னும் உங்க உபவாசம் அங்கீகரிப்பா இருக்காது. ஆனா அப்படினாலதான் நான் சொல்றது, யாருக்கு பயப்படுங்க, தேவனுக்கு பயப்படுறேன்னு சொல்லிட்டு தேவனுக்கு பயம் இல்லாத வாழ்க்கை வாழாது இருங்க. தேவனுக்கு பயம் இல்லாத வாழ்க்கை வாழாது இருந்தா கஷ்டம் ஆண்டவருக்கு இல்லை, கஷ்டம் ஊழியக்காரனுக்கு இல்லை, கஷ்டம் உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இல்லை. யாருக்கு தான் கஷ்டம்? உங்களுக்கு தான் கஷ்டம். அனைவரும் நினைக்கிறதான காரியம்தான். இன்னைக்கு மத ஸ்தலங்கள்லாம் நிரம்பி வழியுது. மத ஸ்தலங்கள் எந்த மதமா இருந்தாலும் சரி, முஸ்லிம் மதமோ இந்து மதமோ கிறிஸ்தவ மதமோ எல்லாம் நிரம்பி வழியுது. ஏன்? அவங்கெல்லாம் மேல ஏத்தி வச்சுட்டு, சாபத்தை ஏத்தி வச்சுட்டு, அக்கிரமத்தை ஏத்தி வச்சுட்டு எப்படியாயினு இறக்கிடலான்னு அவங்க இறக்கிடுவாங்க, இவங்க இறக்கிடுவாங்க. அந்த பாஸ்டர் இறக்கிடுவாரு, இந்த பாஸ்டர் இறக்கிடுவாரு, அந்த தீர்க்கதரிசி இறக்கிடுவாரு, இந்த தீர்க்கதரிசி இறக்கிடுவாரு. இந்த கூட்டத்துக்கு போனா சரியாயிரும், அந்த கூட்டத்துக்கு போனா சரியாயிரும். ஒன்னும் வந்து என்ன ஆகாது, ஒன்னும் சரியாகாது. நீங்க அலைஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மான் எப்படி அலைந்து கொண்டு இருக்கிறதோ, தூரத்துல பார்க்கிறதான காணல் நீரை பார்த்து தண்ணீர் இருந்து அது ஓடி 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 இந்த ஓட்டத்திலே செத்து போகுமா தண்ணீர் கிடைக்காம. அதே போல நிறைய பேர் ஓடி 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 பாவத்தையும் சாபத்தையும் சேர்த்து வச்சுட்டு நீங்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாக நீங்கள் முடிவு பெற்று விடக் கூடாது. எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உபத்திரம் உங்களுக்கு வந்தாலும், உபத்திரம் ஜனங்கள் மூலமாக வந்தாலும் அவைகளெல்லாம் கடந்து போக தேவனிடத்துல பலத்தை கேளுங்க. கர்த்தர் உங்களை அதற்கான மேம்படி நடத்துவாராக. எல்லாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் வாயத்திறந்த ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே, இந்த வாழ்க்கையிலே கஷ்டம் இருக்கத்தான் செய்கிறது. மனிதர்கள் மூலமாக உபத்திரப்படுகிறேன். அநேக சூழ்நிலைகள் எனக்கு உபத்திரமாக இருக்கிறது, என்னை வேதனைப்படுத்துகிறது. ஆண்டவரே கர்த்தாவே, சிலர் பேசுகிறதான பேச்சு என்னை ரொம்ப வேதனைப்படுத்துகிறது. ஆண்டவரே, நான் என்னுடைய இருதயத்தில் இவைகள் எல்லாம் நினைத்து நினைத்து நான் ரொம்ப சங்கடப்படுகிறேன். ஆண்டவரே, தூக்கமில்லை, அநேக வேளைகளிலே என்னுடைய இருதயம் மிக அங்கலாய்க்கிறது, வேதனைப்படுகிறது. ஆண்டவரே, இவை கடந்து போகத்தக்கதான பலனை எனக்கு தாருங்க. கடந்து போக தேவன் பலப்படுத்துவார். எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் கடந்து போக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை வேறு பிரித்திருக்கிறார், உங்களை கரம் பிடித்திருக்கிறார். அவர் உங்களோடு கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த வாரத்திலும் இந்த முதல் நாளிலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து நீங்கள் சில நன்மைகள் எல்லாம் நினைத்துமை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்து
ஆளின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தீர் நன்றியோடு சோத்திரிக்கிறோம். வசனம் சொன்ன பிள்ளைகளுக்காக சோத்திரம். வேத வசனங்களை கற்றுக்கொள்ள கிருபையுடன் எங்களை எல்லாம் நன்மைகளுக்கு கட்டளையிட்டு சாட்சியாக வைத்திருக்கிறோம் சோத்திரிக்கிறோம். தேவன் வார்த்தைகளுக்காக சோத்திரம். உபத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில மேன்மை கொடுக்கிறது என்பதை நாங்கள் வேத வசனத்தின் மூலமாக அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அது உண்மையான சத்தியமாகவும் இருக்கிறது. மட்டுமல்லாமல் எங்களுக்கு முடிவில் நித்திய ஜீவனையும் உபத்திரவங்கள் கொடுக்கிறதாக இருக்கிறது ஆண்டவரே. எனவே நாங்கள் உபத்திரவங்கள், துன்பங்கள், சோதனைகளை உண்டாக்குகிறதான சூழ்நிலையை விட்டு நாங்கள் விலைக்கு ஓடி விடாதபடி நாங்கள் அவைகளெல்லாம் கடந்து போய் நாங்கள் கடந்து போய் செழிப்பான ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் எல்லாருக்கும் கிருபையாக வந்திருக்கிற எல்லாருக்கும் கிருபையாக இவர்கள் எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே எல்லாரையும் நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மன்னிக்கும் மறக்கும் இருதயத்தை ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட வாரமாய் காணப்படட்டும். சமீபத்தில் தூரத்தில் இந்தியாவின் பல மாநிலங்கள் வெளிநாடுகளில் எங்களோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படி எல்லாரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இருக்கிற இடத்துல கிருபை தாங்க. கொடிய வியாதிகளுக்கெல்லாம் எல்லாரையும் காத்துக் கொள்ளுங்க. சத்துடைய வஞ்சை கிரியைகளுக்கு எல்லாரையும் விலக்கி கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. சடுதி ஆபத்துகளுக்கெல்லாம் எங்கள் எல்லாரையும் காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. வருகை தாமதிக்குமானால் இன்னொரு முறை உடைய சரீரத்திலே கடந்து ஆதரிக்கிறதாக வருகை இருக்குமானால் எதிர்கொண்டு வரத்தக்கதான பரிசுத்த ஜீவியத்தை தந்து தேவன் நாமே வழிநடத்தி வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.